முன்னாடியெல்லாம் டெய்லி எண்ணெய் தேய்ச்சிருவேன். இப்போல்லாம் எண்ணெய் தேய்க்கிறதே ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை இருந்தால் அப்புறம் எப்படி சிக்கு பிடிக்காம இருக்கும். இதுக்கு ஒரே காரணம் இப்போல்லாம் நான் ரொம்ப பிஸி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பொழப்பு போய்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, காலையிலே ஐஸ் வந்துச்சு. ஐஸ் வந்தோன்னே தம்பியை கூட்டிகிட்டு போய் எனக்கு இந்த ஐஸ் வேணும் இந்த ஐஸ் வேணும்னு கையை வச்சு காமிச்சிட்டு இருந்தேன். தம்பி அவனுக்கு ஒரு நல்ல குச்சி ஐஸாக எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்து வண்டியை அனுப்பிச்சி விட்டாச்சு. அப்புறம் நம்ம புழுங்கல் காய போட்டிருந்தோம்ல, அதை அள்ளி மூட்டை கட்டியாச்சு. ஏன்னா இன்னைக்கு அரைக்க போகிறதுனால எப்படி இருக்குன்னு பார்த்தா அணிலெல்லாம் குறிச்சு கீழே மேலே சிந்தி போட்டிருந்துச்சு. ஐயோ சாக்கு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பச்சை நெல்லுக்கு கொஞ்சம் அரைக்க சொல்லலான்ட்டு காயப்பட தான் வந்தேன். பச்சை நெல் சுத்தமாக இல்லை, பச்சரிசி இருந்தால் தான் ஏதாச்சும் ஊற போடலாம். அதனால் அரை மூடை மட்டும் அரைச்சி இது பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த பைப்பில் தண்ணியே வரலையா, எப்படியோ உருவி அந்த பைப்பு இதை திருவியாச்சு. திருவி அப்பாவை அதை வேலை பார்க்க சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு பழைய பைப்பு இருந்துச்சு. அந்த பைப்பை எடுத்துக்கொண்டு போய் மாட்டலாம்னு மாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போத்தான் நான் ஒரு மூளை இல்லாமல் அந்த திருவானையே திருவாமல் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். அப்புறம் சரின்னு அதையும் கலட்டி போட்டு மாட்டியாச்சு. பைப்பில் தண்ணி வரையில் பார்ப்போம். இதுவும் வரலைன்னா ஊற்றி மூடிட்டு போக வேண்டியது தான்.